ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கங்கா வந்து ரொம்ப கோவமா வராங்க குமரன் மேல. குமரன் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடி வர்றாரு. ஆனா கங்கா வந்து எதையுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்திலே திரியிறாங்க. அந்த போட்டோல இருந்து இது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு. இப்ப பாட்டியும் விஜயோட சித்தியும் கிச்சன்ல நின்னு பேசிக்கிறாங்க. இப்ப காவேரி அத பார்த்துட்டு, எப்படி நம்ம மேட்டர் தான் ஓடிட்டு இருக்குது. போய் ஒட்டு கேட்கலாம். ஒட்டு கேட்கறது தப்புதான். ஆனா என்னன்னு தெரியாட்டி நம்ம மண்டை வெடிச்சிடணும். அதனால அங்க போய் நின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருக்கும் தெரியாம அங்க ஒளிஞ்சு நின்னு கேட்கறாங்க. அப்போ பாட்டியும் அவங்க சித்தியும் பேசிக்கிறாங்க. இன்னுமா அவன் இந்த ஃபோட்டோவ மறந்து வச்சுட்டு இருக்கிறான். பழசெல்லாம் முடிஞ்சிருச்சுல. இன்னுமா அத பார்த்துட்டு இருக்கிறான். இன்னும் அந்த பொண்ண மறக்காமயா இருக்கிறான். அப்படின்னோனே, அவன அதுலேருந்து வெளில கொண்டு வர நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டோம்ல. இன்னும் ஏன் அந்த ஃபோட்டோவ வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத காவேரி கேட்டுட்டு, அப்ப என்னமோ இருக்குது. இவங்க தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க. அப்ப பார்த்தா அவங்க சித்தி வந்து காவேரிய பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, அம்மா பின்னாடி தான் காவேரி ஒளிஞ்சிருக்கிறான்னோனே, இப்ப காவேரி சிரிச்சுக்கிட்டே போயி, அது நான் இங்கே தான் வந்தேன்னா, முதுகு அரிக்கிற மாரி இருந்துச்சு. அதான் அங்க நின்னுட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப பாட்டி, "ஐயய்யோ! எனக்கு தலைவலிக்குதுன்னு" சொல்லிட்டு பாட்டி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க சித்தி கிட்ட கேட்கும்போது, அவங்க சித்தி, "எனக்குன்னா எதுவும் தெரியாதுப்பா. நீ போய் விஜய் கிட்டயே கேட்டுருன்னு" சொல்லிட்டு, அவங்களும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி வேற இது பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பாட்டியும் சாரதாவும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாரி, "உங்க பையன் உங்க கனவுல தானே வர்றாரு, என் கனவுல ஏன் வர்றாரு?" அப்படிங்கிற மாரி 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கங்காவும், குமரனும் வராங்க. அப்ப கங்கா பயங்கரமா கோவத்துல இருக்காங்க குமரன் மேல. இந்த மாரி பொய் சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இவ்வளோ தூரம் சொன்ன பிறவே நமக்கு வந்து அந்த ஆர்டர் தரலையே, அப்புறம் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லன்னு சொன்னா எப்படி தருவாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, கங்கா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. குமரன திட்டிட்டு அங்க போயிடுறாங்க. இப்ப குமரன் வேற அப்படியே போயிடுறாரு. இப்போ காவேரி வந்து ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. அங்க போய் செக் பண்ணும்போது, ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு கம்பெனி பேர்ல இருக்குது. ஆனா ஃபைனல் ஆர்டர் வந்து வேற கம்பெனி பேர்ல இருக்குது. அத பார்த்துட்டு விஜய் கிட்ட வந்து குடுக்குறாங்க. அப்ப விஜய் வந்து குட் அப்படின்னோனே, "எங்க தப்பா எழுதுனா கூடவா குட் சொல்வீங்க?" அப்படின்னோனே, அந்த குட் வந்து உனக்கு" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே பெருமையில கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ஓடி வந்து, "நீங்க அந்த ஃபோட்டோல இருந்த பொண்ணு மட்டும் யாருன்னு சொல்லுங்களேன். எனக்கு அப்படியே தலைய பிச்சுக்குது. யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி அதிகமா இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க என்ன கான்ட்ராக்ட் ஒய்ஃப்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு எதனாச்சும் சொல்லுங்களேன். நான்லாம் ஒரு ஒயினுக்கே எல்லா உண்மையும் உளறிட்டேன். நீங்க என்னடான்னா இப்படி இருக்கீங்களே!" அப்படின்னோனே, இப்போ விஜய் வந்து ரொம்ப அப்படியே பாவமா சொல்றாரு. "ப்ளீஸ் காவேரி போறியா? போறியான்னு?" சொல்லி கேட்குறாரு. அப்புறமா காவேரி வெளியில வந்துடுறாங்க. அப்புறமா திருப்பியும் வந்து அந்த டோர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. விஜய் என்ன அப்படிங்கிறாரு. "இல்ல, உங்களுக்கு டீ, காஃபி எது வேணுமான்னோனே, "எனக்கு ஒண்ணும் வேணாம் போறியா?" அப்படின்னோனே, இப்போ காவேரி அங்கருந்து போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, என்ன நடக்குன்னு தெரியல. நிவின் வந்து ரோட்ல நின்னு ரொம்ப கத்துறாரு. கத்திட்டு வேகமா இங்க வர்றாரு. வரும்போது கையில ஒரு பேக் வச்சிருக்கிறாரு. அங்கருந்து காவேரி வராங்க. அதுல வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அதோடயும் அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.